சோழனின் பெரும் படையை எதிர்க்கிறான் இந்த பாண்டியன். 2 பேருக்கும் கடுமையான போர் நடக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, இறைவன் கடும் வெப்பத்தை அந்த இடத்துல ஏற்படுத்துகிறார். இந்த வெப்பத்தை ஏற்படுத்துறதும் என்ன ஆகுது, எல்லா படை வீரர்களுக்கும் தண்ணி தாகம் வறட்சி ஏற்படுது. எப்படியாவது தண்ணி கிடைக்காதான்னு அவங்கவுங்க எதிர்பார்க்கறாங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுது, நம்மளுடைய கதாநாயகன் நமது தலைவன் சிவபெருமான் சிவனடியார் வேடம் தாங்கி தண்ணீர் பந்தல் வைக்கிறாரு. எந்த இடத்துல, பாண்டிய படை வீரர்கள்லாம் போர் புரியறாங்கல்ல அந்த இடத்துல நடுவுல போய் வைக்கிறார். இப்ப என்ன ஆயிடுது, பாண்டிய படை வீரர்களுக்கு எல்லாருக்கும் தண்ணீர் வழங்குறார் நம்மளுடைய சிவனடியாரான சிவபெருமான். எல்லாரும் இவர் கொடுத்த தண்ணீரை குடிச்சிட்டு களைப்பு நீங்கி புத்துணர்வோட சோழப்படையை எதிர்த்து போரிட்டு எளிமையா வெற்றி அடைஞ்சிடுறாங்க. காடு வெட்டி சோழனும் இவன் பாண்டியனோட தம்பி இருக்கான கெட்டவன் ராஜசிங்கனும் அவங்க 2 பேரையும் கைது செய்திடுறார் நம்மளுடைய ராஜேந்திர பாண்டியன். அரண்மனைக்கு விலங்கு பூட்டி அழைச்சின்னு வராங்க. அப்ப என்ன சொல்றார், காடு வெட்டி சோழனை பார்த்து சொல்றார், நீங்க சிறந்த சிவபக்தர், நீங்க இந்த மாதிரி பண்ணது தப்பு, அதனால இனிமே மீண்டும் மீண்டும் இந்த தப்பை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த காடு வெட்டி சோழனுக்கு ஏராளமான பொன்னும் பொருளும் பரிசும் கொடுத்து நல்லபடியா உங்க நாட்டுக்கு திரும்பி போங்கன்னு கௌரவமா அனுப்பி வைக்கிறார். அதே மாதிரி தன்னுடைய தம்பிக்கும் பாதி நாட்டை, பாண்டிய நாட்டை கொடுத்து அவரையும் திருப்திப்படுத்திடுறார். பின்பு சிறந்த மன்னனாக இந்த ராஜேந்திர பாண்டியன் நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்கிறார். இப்போ பக்தர்களை உங்களுக்கெல்லாம் புரியுதா சிவபெருமானுடைய என்ன விஷயம்? அதாவது சிவபக்தராகவே இருந்தாலும் யாருக்காவது துரோகம் செஞ்சால், யாரையாவது ஏமாத்தினா ஒரு தண்ணி கூட கிடைக்காம பண்ணிடுவார் ஈசன். அதுதான் அவருடைய குணம். யாரா இருந்தாலும் நாம ஏமாத்துறதோ துரோகம் பண்றதோ கூடாது. நாம நடுநிலையோட நியாயமாக உண்மையாக இருந்தால் இறைவனார் எப்பொழுதும் நம்முடன் இருந்து நம்மை பத்திரமாக பாதுகாப்பார். திருச்சிற்றம்பலம். சொக்கா மீனாட்சி போற்றி போற்றி. அடுத்த பதிவில் அடுத்த திருவிளையாடலை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.